லாஸ்ட் 3 months கன்சாலிடேட்டடா VWAPs பார்த்தோம்னா ஆல்ரெடி அந்த 3 VWAPஸையும் வந்து பிட்காயின் லூஸ் பண்ணதால ஸ்பாட் மார்க்கெட் திரும்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக பெரிய சேஞ்சஸ் நடக்காததால இந்த வீடியோ வந்து ரொம்ப குயிக்காக தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேக்ரோ ஸ்ட்ரக்சரில் இந்த கீ லெவல்ஸ் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிட்காயின் வந்து பேரிஷ். செகண்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 50 days SMA லூஸ் பண்ணியாச்சு. ஸோ லோவர் டைம் ஃப்ரேம்லேயும் பிட்காயின் பேரிஷாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் VWAPஸில் நம்ம வந்து மந்த்லி, குவார்ட்டர்லி அண்ட் இயர்லி தான் பார்க்க போகிறோம். மந்த்லியில் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து அந்த ஜூன் வேல்யூக்குள்ள தான் பிட்காயின் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜூன் மந்தோட வேல்யூ ஏரியா ஹை அரௌண்ட் 66,000. அதுக்கு அடுத்ததாக ஜூன் மந்தோட வேல்யூ ஏரியா லோ அரௌண்ட் 60,000. ஸோ இந்த வேல்யூக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மந்த்லியில் வேல்யூ எக்ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தோன்னா நம்ம 66 and 16 சொல்லியிருந்தேன். பட் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி என்ன நடந்திருக்கு பார்த்தோன்னா இது வந்து ஆகஸ்ட் மந்தோட VWAP. ஸோ அதை வந்து லூஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஜூலை மந்தோட VWAP. ரீசெண்டாக வந்து அதையும் லூஸ் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் VWAP. நம்ம இந்த ஜூன் மந்த் VWAPை எக்ஸ்டெண்ட் பண்ணால் இப்போ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா அதையும் லூஸ் பண்ணியாச்சு. பட் அந்த லெவல் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ கம்மிங் வீக்ஸில் வந்து பேரிஷ் ரீடெஸ்ட் நடந்தாலும் நடக்கலாம். குவார்ட்டர்லி VWAPஸில் பார்த்தோன்னா இது வந்து Q1 2026 VWAPோட வேல்யூ ஏரியா லோ. இது வந்து Q2 2026ஓட வேல்யூ ஏரியா லோ. ஆல்ரெடி நம்ம மந்த்லி VWAPஸில் பார்த்தோம் லாஸ்ட் 3 months மேஜர் லெவல் வேல்யூ வந்து லூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து லாஸ்ட் 2 previous குவார்ட்டர்ஸோட வேல்யூவையும் லூஸ் பண்ணதால பேரிஷ் சைடில் இன்னும் போயிட்டே இருக்கு பிட்காயின். குவார்ட்டர்லியில் இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இந்த Q2 2026ஓட வேல்யூ ஏரியா லோ. இயர்லி VWAPs வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ன்றதால இமீடியட்டாக எந்த சேஞ்சஸும் நடக்க போகிறதில்ல. சின்ஸ் ஃபெப்ரவரிலேருந்து நம்ம வாட்ச் பண்ணுற ஒரே லெவல் இந்த 2024ஓட VWAP அரௌண்ட் 66,000. அதை வந்து 2 வாட்டி ரீடெஸ்ட் பண்ணியாச்சு. பட் அக்செப்டன்ஸ் அபவ் கிடைக்கல. ஸோ ஆப்வியஸ் இயர்லி டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50,000. மார்க்கெட் ப்ரொஃபைலில் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நான் இந்த 5 weeks ப்ரொஃபைலை வந்து காம்போசிட்டாக ஆட் பண்ணேன். ஓவர்லேப்பிங் வேல்யூஸ் இருக்கிறதால இப்போ வந்து இந்த வீக்கும் வந்து ஆல்மோஸ்ட் அந்த வேல்யூக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதையும் நம்ம இந்த வீக் ஆட் பண்ண போகிறோம் காம்போசிட் ப்ரொஃபைலோட. லேட்டஸ்ட் வீக்லி ப்ரொஃபைலையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த 6 weeks காம்போசிட் ப்ரொஃபைல் இருக்குது. அந்த காம்போசிட் ப்ரொஃபைலோட வேல்யூ ஏரியா ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 65,100. வேல்யூ ஏரியா லோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 63,100. பிட்காயின் இந்த வேல்யூக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்க வரைக்கும் இந்த 2 தான் பொட்டன்ஷியல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். ஸோ ஒன்ஸ் இந்த வேல்யூவை விட்டு வெளில வந்து மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதுதான் நெக்ஸ்ட் ட்ரெண்ட். ஃபண்டிங் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நியூட்ரல் ஃபார் பிட்காயின். சொலோனாக்கு மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ் ஃபண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஃபியூ எக்ஸ்சேஞ்சஸில் மேபி ஷார்ட்ஸ் அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். பட் பிட்காயின் பார்த்தோன்னா மோஸ்ட்லி நியூட்ரல் ஃபண்டிங்கில் தான் இருக்குது. லிக்விடேஷன் லெவல்ஸ் பார்த்தோன்னா அரௌண்ட் 64 கிட்ட வந்து ஒரு லிக்விடேஷன் கிளஸ்டர் இருக்குது. அடுத்ததாக அரௌண்ட் 64,500. ஸோ ஃப்ரம் 64 till 64,500 கிட்ட வந்து ஷார்ட் லிக்விடேஷன் கிளஸ்டர்ஸ் இருக்குது. அதே போல் லாங் லிக்விடேஷன் கிளஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லோவர் சைட் ஆஃப் 62K. ஆர்டர் ஃப்ளோவில் பார்த்தோன்னா ஸ்பாட் மார்க்கெட் திரும்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. கீழே நீங்கள் பார்க்குறது வந்து ரெஸ்டிங் ஸ்பாட் ஆர்டர் புக்கு. அதில் வந்து 3 books டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜஸ் எல்லாமே வந்து புல்லிஷ் ஆகிடுச்சு. இப்போதைக்கு ப்ரைஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஸ்பாட் மார்க்கெட்டோட பேசிவ் ஆர்டர்ஸ் தான். இது வந்து என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் சார்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 hours கேண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். பாட்டமில் இருக்குது ஸ்பாட் மார்க்கெட்டோட ரெஸ்டிங் ஆர்டர்ஸ். ப்ரீவியஸ் ஸ்க்ரீனில் நம்ம பார்த்த மாதிரி ஆல்ரெடி ஸ்பாட் மார்க்கெட் வந்து பேசிவ் ஆர்டர்ஸ் மூலமா ப்ரைஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே தான் நம்ம இங்கே பார்க்குறதும். பட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ப்ளூ கலரில் தெரியுதெல்லாம் மார்க்கெட் பை ஆர்டர்ஸ். ப்ரைஸ் வந்து லோவரா ட்ரேட் ஆகும் போதெல்லாம் மார்க்கெட் பை பண்ணி மேலே புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா எப்போதும் போல எக்கச்சக்க ஷார்ட் மார்க்கெட் ஆர்டர்ஸ் உள்ள வந்தது. ஷார்ட்ஸ் வந்து அந்த லோவர் 62 கிட்ட அதிகமாக என்ட்ரு ஆக ஆரம்பிச்சாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ரைஸ் ஆச்சு. மார்க்கெட் செல் ஆர்டர்ஸும் அந்த ஏரியாவில் தான் இன்க்ரீஸ் ஆச்சு. ஷார்ட்டோட என்ட்ரிஸ் கிட்ட தான் இப்போதைக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம நோட் பண்ணால் ஆல்மோஸ்ட் ஃபிளாட்ல தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் மேபி கொஞ்சம் மேலே புஷ் பண்ணால் இவங்கெல்லாம் லிக்விடேட் ஆக ஆரம்பிச்சுவாங்க. மேஜர் கீ லெவல்னு பார்த்தா ஃப்ரம் 64,000 till 66,000. ப்ரீவியஸ் வீடியோவில் எதனால் இந்த ஜோன் வந்து எக்ஸ்ட்ரீம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ண போதுன்ட்டு நான் டீட்டெயிலாக கொடுத்துருந்தேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஆர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.